வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கதை ஹிந்தியில மட்டும்தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. இந்த கதையோட பிளாட்டை மட்டும் நான் சொல்றேன். ஒரு கண்ணு தெரியாத பொண்ணு ஒரு வீட்டுல தங்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல இருக்க யாரோ தப்பா நடந்திருக்காங்க போல. அந்த பொண்ணு வெளியே சொல்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை மீறியும் போலீஸ் கண்டுபிடிச்சு குற்றவாளியை தேடுறாங்க. கடைசியில கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். இந்த கதையில நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே ஒரு 3 பொண்ணுங்க நடந்து வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இல்ல நடுவுல வர பொண்ணோட பேரு பூஜா அப்படின்றது. இவங்க 3 பேருமே ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க தான். டியூஷன் முடிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப கீழே 10 ரூபா காசு கிடைக்குது. இதை பார்த்து இந்த 3 பொண்ணுங்களும் சந்தோஷப்படுறாங்க. நாளைக்கு இதை வச்சு ஏதாவது வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே வீட்டுக்கு பிரிஞ்சு போலான்ற மாதிரி பேசிக்கிட்டு கிளம்புறாங்க. நமக்கு பூஜாவை மட்டும் காட்டுறாங்க. பூஜா வீட்டுக்கிட்ட வரும்போது ரத்தக்கரை வாசல்ல இருக்கு. இது என்ன ரத்தக்கரை இருக்குன்ற மாதிரி பூஜா பதட்டமா வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. பூஜா அம்மா அந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க போல. சோகமா அம்மாவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் பின்னாடி யாரோ வந்து நிக்கிறாங்க. நிக்கிறது யாரு என்னன்றது நமக்கு கிளியரா தெரியல. அப்படியே கட் பண்ணி 2 வருஷம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இப்ப டோட்டலா வேற ஒரு ஊரை நமக்கு காட்டுறாங்க. அந்த ஊர்ல இருக்க ஒரு பார்க்ல ஒரு நபர் காலெல்லாம் கழுவுறதுக்காக வராரு. அவர் காலை கழுவிட்டு இருக்கும் போதுதான் ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கிறது தெரியுது. என்ன அந்த இடத்துல ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கான்னு யோசிக்கிறாரு. என்னமாச்சு, ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அங்க பூஜா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இவரை பார்த்தோன்னா கத்தலாம் ஆரம்பிக்கிறாங்க. இவருமே போலீஸ்க்கு தகவலை கொடுத்துடுறாரு. கொஞ்ச நேரத்துல போலீஸ் டீமை சேர்ந்தவங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட் லேடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. யாருமா நீ, எதுக்காக இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பூஜா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. பூஜாக்கு கண் பார்வை தெரியல. 2 வருஷத்துக்கு முன்னாடி கண் பார்வைலாம் இருந்திருக்கும். இப்ப எப்படி போச்சுன்றது கிளியரா தெரியல. அதுவும் இல்லாம இந்த இடத்துல எதுக்காக வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அதுக்கு இந்த பொண்ணு தெளிவா எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டா. சரி, நீ யாரு கூட தங்கியிருக்கன்ற மாதிரி கேட்கறாங்க. என் அப்பா கூட தான் தங்கிட்டு இருந்தேன். என் அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. இப்போ ஒரு அங்கிள் ஆன்டி வீட்டுல தான் தங்கிட்டு இருக்கேன்னு சொல்றா. இதை பத்தி உடனே இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லணும்னு யோசிக்கிறாங்க. அங்கிள் ஆன்டியோட டீட்டெயிலை இந்த பொண்ணு சொல்லியிருப்பா. கால் பண்ணி இவங்களும் தகவலை பாஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் லேடி இருக்காங்கல்ல, இந்த பொண்ணோட கண்டிஷனை பத்திலாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்ச மாதிரி தான் இந்த பொண்ணு இருப்பாங்க. அதனால ரேப் அட்டெம்ப்ட் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கிட்ட கேட்கறாங்க. இந்த பொண்ணு எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அங்கிள் ஆன்டி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எங்க பூஜா, எங்க பூஜா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இப்ப பூஜாவை பார்த்தோன்னா உனக்கு என்னமாச்சு, எப்படிமா இந்த இடத்துக்கு வந்தன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இந்த பொண்ணு வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டா. இந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் எப்படி சொந்தம், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இந்த அங்கிள் ஆன்டியும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொந்த அங்கிள் ஆன்டிலாம் கிடையாது. இவங்க 2 பேருமே பூஜாவோட ஹவுஸ் ஓனரா இருப்பாங்க. இப்ப நடந்த விஷயத்த நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. பூஜாவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பூஜாவை இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. பூஜாக்கு எப்படி கண்ணு தெரியலன்றத அப்பா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பூஜாவை பொறுத்த வரைக்கும் வீசிங் ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை தரதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருப்பாரு. அங்க ட்ரீட்மெண்ட்டை மாத்தி தந்திருப்பாங்க. அதனால தான் கண் பார்வை போயிருக்கும். சீக்கிரமா பார்வை கிடைச்சிரும், இந்த மருந்தெல்லாம் தாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்படுறதா சொல்றாரு. வாடகை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி வீடு தாங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்களுமே ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி, இவ்வளவு அட்வான்ஸ் இவ்வளவு வாடகைன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு ஓகேன்ற மாதிரி அப்பாவும் ஏத்துக்கிறாரு. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போதுதான் இந்த அங்கிள் ஆன்டியோட பையன் வெளியே வரான். இவன் பேரு முகேஷ் அப்படின்றது. இந்த முகேஷ் இருக்கான்ல, இந்த பொண்ணை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். இந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாதுன்றது இவனுக்கு நல்லா தெரியுது. அதனாலதான் இந்த மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். பூஜா அப்பா இருக்காருல்ல, நைட்டு நேரம் பூஜா கூட நடந்து வந்துட்டு இருந்திருப்பாரு. அப்ப ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாரு. அப்பத்துல இருந்து நாங்க தான் பூஜாவை பொண்ணு மாதிரி பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அங்கிளும் ஆன்டியும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பூஜா இருக்காங்கல்ல, உள்ளுக்குள்ள சில விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா நல்லபடியெல்லாம் பூஜாவா அவங்க வளர்த்துட்டு இருக்க மாட்டாங்க. எப்ப பாரு அந்த வேலை பாரு, இந்த வேலை பாரு, உக்காந்துட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுவாங்க. அதெல்லாம் பூஜா யோசிச்சு பாக்குற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் எப்படி வீட்டுல இருந்து இவ வெளியே போற மாதிரி ஆச்சுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. அதுக்கு இந்த ஆன்டியும் சில விஷயங்களை சொல்றாங்க. ஆன்டி காலையில ரூமை செக் பண்றதுக்காக வருவாங்க. பார்த்தா இந்த பொண்ணு ரூம்குள்ள இருந்திருக்க மாட்டா. எங்க போனன்ற மாதிரி தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். அப்பதான் உங்ககிட்ட இருந்து கால் வந்தது. பூஜாவை தயவு செஞ்சு ஒப்படைச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இவங்க கூட போறது உனக்கு ஓகேவான்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. பூஜா எந்த ஒரு பதிலும் சொல்லாம உட்காந்துட்டு இருக்காங்க. சார் தான் கேட்கிறாருலமா, பதில் சொல்லு, எங்க கூட வரேன்னு சொல்லுன்ற மாதிரி ஆன்டி சொல்றாங்க. கடைசியில இந்த பொண்ணு சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறா. இருந்தாலுமே இன்ஸ்பெக்டருக்கு லைட்டா இவங்க மேல டவுட் இருக்கதான் செய்யுது. பத்திரமா பாத்துக்கோங்க, நாங்க நடுவுல வருவோன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு கூட்டு போறாங்க. கண்டிப்பா பூஜாக்கு அந்த வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. பூஜா வாயை திறந்து அந்த விஷயத்த சொல்ல மாட்டா. அவ சொல்லனாலும் நம்மளே கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அதே மாதிரி பூஜாவோட அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போயிருக்காரு. அவர் எப்படி இறந்து போனாருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப பூஜா வீட்டுக்கு வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுவுறாங்க.
ஆக்சுவலா அப்பா கூட இவங்க ரொம்ப க்ளோஸாலாம் இருந்திருப்பாங்க. அப்பா இல்லல்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் ஃபீல் பண்றாங்க. இவங்க அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல இருந்தாங்கல்ல, அப்ப அம்மா கொல்லப்பட்ட மாரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. அப்பா தான் அத பண்ணாரா என்னன்றது கிளியரா தெரியல. அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இவங்க 2 பேர் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க போல. அம்மா எப்படி இறந்து போனாங்கன்னு கிளியரா தெரியல. இதெல்லாம் இந்த பொண்ணு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ஆன்ட்டி உள்ள வராங்க. ஆனா ஆன்ட்டி வர சவுண்ட் கேட்டு இந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறா. ஏற்கனவே இந்த பொண்ணுக்கு ஏதோ நடந்திருக்கு போல. யார் அது யார் அது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. நான் தான் வந்திருக்கேன்ற மாதிரி இந்த ஆன்ட்டி சொல்றாங்க. இங்க நடந்த விஷயத்த வெளியே சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி மிரட்டுறாங்க. நான் வெளியெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு பயந்துகிட்டே சொல்றா. இந்த பொண்ணுக்கு இந்த வீட்ல என்ன ஆச்சுன்றது தெரியல. இப்ப அசிஸ்டன்ட் லேடி இருக்காங்கல்ல, என்ஜிஓல வேலை பார்க்குற ஒரு லேடிக்கு கால் பண்ணி பேசுறாங்க. ஒரு பொண்ணு கிட்ட மனசு விட்டு பேசணும், அவ மனசுல இருக்க உண்மையெல்லாம் வாங்கணும், உங்களால முடியுமான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நிச்சயமா பண்றேன் மேடம், நான் இன்னைக்கே போய் பாக்குறேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. போலீஸோட பர்மிஷனோட தான் பூஜா வீட்ல பேசுறதுக்காக இந்த லேடி வந்திருக்காங்க. இப்ப பூஜா கிட்ட நிறைய கேள்விலாம் கேக்குறாங்க. எல்லா கேள்விக்கும் அங்கிள் ஆன்ட்டி தான் வேக வேகமா பதில் சொல்றாங்க. நான் பூஜா கிட்ட கேள்வி கேட்கிறேன், அவ பதில் சொல்லட்டும், நீங்க சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. மேற்கொண்டு அங்கிள் ஆன்ட்டி தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இங்க இருக்காதீங்க, இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த லேடி சொல்றாங்க. மேடம் இதுக்கப்புறம் நாங்க பேச மாட்டோம், இங்கேயே இருக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க இருந்தா பூஜா பேச மாட்டான்றது இவங்களுக்கு தெரியுது. நீங்க 2 பேர் முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றாங்க. இப்ப அங்கிளும் ஆன்ட்டியும் பூஜாக்கு பக்கத்துல வராங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பார்த்து பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா மிரட்டிட்டு போறாங்க. உன் அங்கிள் ஆன்ட்டியை நினைச்சு நீ கவலைப்படாத, எதுனாலும் என்கிட்ட தைரியமா சொல்லுன்ற மாதிரிலாம் இந்த லேடி கேக்குறாங்க. இந்த பொண்ணுமே நடந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்காக வரா. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு முகேஷ் வந்துடுறான். முகேஷ் இருக்கான்ல, இங்க இருக்க தண்ணியை குடிக்கிற மாதிரி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஆனா முகேஷை பாக்குற பூஜா இந்த இடத்துல செம்மையா பயந்துடுறாங்க. முகேஷ்ன்றது கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. யாரு யாருன்ற மாதிரி தான் பயந்துட்டு இருக்காங்க. ஒண்ணு இல்லன்ற மாதிரி இந்த என்ஜிஓ லேடி தான் சமாதானப்படுத்துறாங்க. முகேஷும் அமைதியா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. கண்டிப்பா இந்த பொண்ணுக்கு ஏதோ நடந்திருக்குன்றதை இந்த லேடி புரிஞ்சுக்கிறாங்க. பேசி இந்த பொண்ணு கிட்ட இருந்து உண்மையெல்லாம் வாங்கிடுறாங்க போல. இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் பூஜாவை கூட்டு வந்திருக்காங்க. சார், பூஜாக்கு அந்த வீட்ல ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் பூஜாவோட அப்பா இறந்து போயிருக்காரு. அப்பத்துல இருந்து அந்த அங்கிள் ஆன்ட்டிய வேலைக்காரி மாதிரி இவங்களை யூஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்குன்னு ஒரு ரூம் தந்திருப்பாங்க. அந்த ரூம்ல இவங்களும் ட்ரெஸ்ஸை மாத்தலாம்னு நினைக்கிறாங்க. அப்பதான் யாரோ வெளிய இருந்து எட்டி பாக்குற மாதிரி இவங்களுக்கு தோணுது. யாரதுன்னு கேட்டுக்கிட்டே கதவை திறந்து பாக்குறாங்க. யாருமே அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே தெரியல. சரி ட்ரெஸ்ஸை மாத்துவோன்ற மாதிரி திரும்பி ட்ரை பண்றாங்க. அப்பயும் திரும்பி யாரோ எட்டி பாக்குற மாதிரியே இவங்களுக்கு தோணுது. யாரோ ஒருத்தங்க நமக்கு பக்கத்துல இருக்காங்கன்ற மாதிரி கட்டியை வச்சு சுத்துறாங்க. ஆனா அந்த நபர் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறான். தப்பா நடந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்து ஓடி இருப்பாங்க. அப்படிதான் அவங்க பார்க்ல போய் ஒளிஞ்சிருப்பாங்க. இதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக மொத்தத்துல அன்னைக்கு நைட் அந்த பொண்ணு கிட்ட யாரோ தப்பா நடந்திருக்காங்க. அது யாருன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸுங்க யோசிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் எதுக்காக பூஜா மறைச்சாங்கன்ற விஷயத்தையும் சொல்றாங்க. தப்பா நடந்துகிட்டான் பாத்தீங்களா, அவன் பொறுமையா இவங்க காது கிட்ட வந்து பேசியிருப்பான். இதை மட்டும் வெளியே சொன்னா அவன் கதையை முடிச்சிருவேன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதனாலதான் இந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம இருந்திருப்பாங்க. இப்பதான் எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிடுறாங்க. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கிள் அப்படி இல்லைன்னா அங்கிள் பையன் இருக்காங்க. இவங்க 2 பேர்ல யாராவது இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க 2 பேரை லாக் பண்ணி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. அந்த அங்கிளும் ஆன்ட்டியும் பூஜாவை ஸ்டார்டிங்ல இருந்தே பேச விட்டுருக்க மாட்டாங்க. பூஜா பேசினா உண்மை வெளியாயிடும்ன்றதுக்காக தான் பேசவே விடல போல. கண்டிப்பா அவங்க 2 பேர்ல யாரோ தான் தப்பா நடந்திருக்காங்க. அந்த மொத்த குடும்பத்தையே கூப்பிட்டு பேசணும். அந்த ஆன்ட்டியும் இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இப்ப 3 பேரையும் இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. பூஜாக்கு ரேப் நடந்திருக்கு, கண்டிப்பா உங்க 2 பேர்ல யாரோ தான் இதை பண்ணிருக்கீங்க, ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப முகேஷ் இருக்கான்ல, என்னோட அப்பா தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றான். என்னோட அப்பா குறுகுறுன்னு அந்த பொண்ணை பாப்பாரு, என் அப்பா தான் இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றான். என்ன சொல்ற, நான்லாம் பண்ணலன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. ஆனா செல்லுக்குள்ள அப்பாவை இழுத்துட்டு போயிடுறாங்க. அம்மா இருக்காங்கல்ல, ஆமா சார், என் ஹஸ்பண்ட் மேல எனக்கும் டவுட் இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு ரேப் நடந்தது பாத்தீங்களா, அன்னைக்கு நைட் ஹஸ்பண்ட் தான் அந்த பொண்ணோட ரூமை நோக்கி போயிட்டு இருந்திருப்பாரு. இந்த விஷயத்தை இவங்க மேல இருந்து கவனிச்சிருப்பாங்க, பெருசா கண்டுக்காம விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு தப்பா நடந்துகிட்டதா சொல்லியிருப்பா. அன்னைக்கு நைட் அந்த பொண்ணு கிட்ட யாரோ தப்பா நடந்திருக்காங்க, அதை பத்தி அந்த பொண்ணு உன்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்கா. உன் ஒய்ஃபுக்கு உன் மேலதான் சந்தேகம், நீ தான் கடைசியா அந்த ரூமை நோக்கி போயிருக்க, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் போட்டு அடிக்கிறாரு. இந்த அங்கிள் இருக்கார்ல, நான் சபலப்பட்டு அந்த பொண்ணை பார்த்தது உண்மைதான் சார், ஆனா நான் தப்பாலாம் நடந்துக்கல, என் பையன் தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பையனை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலயே ட்ரக்குக்கு அடிக்ட் ஆயிடுவான். அடிக்கடி போதை மருந்தெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். இதை சொல்லி சொல்லி அப்பா போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இவன் எப்பதான் மாற போறானோ அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு கிட்டயும் புலம்பிட்டு இருக்காரு. அப்பா எப்ப பாரு இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்காருல, அதனாலதான் அப்பாவை கோர்த்து விட்டுலாம் அப்படின்ற மாதிரி பையன் கோர்த்து விட்டுருக்கான் போல. சார் வேணும்ட்டே தான் என்ன கோர்த்து விட்டுருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
பொய் சொல்லாத, நீ எதுக்காகடா ரூம்குள்ள போன அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார் சத்தியமா நான் ரூம்குள்ள போல சார், அன்னைக்கு நைட் என்னோட பையன் தான் அந்த ரூமை விட்டு வெளியே போனான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவர் சும்மாலாம் அந்த ரூம் கிட்ட போயிருக்க மாட்டாரு. பையன் அந்த ரூமை விட்டு வெளியே போயிருப்பான். இவன் எதுக்கு ரூமை விட்டு வெளியே போறான்னு பாக்குறதுக்காக தான் போயிருப்பாரு. இப்ப இவங்களுக்கு பையன் முகேஷ் மேல டவுட் வந்துருது. பையனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. நீ தான் ரூமை விட்டு வெளியே வந்திருக்க, உண்மையை சொல்லு, நீ தானே இதை பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இவனுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். உண்மையில இவன் அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டான். இவன் இருக்கான்ல அந்த ரூம்குள்ள இருக்க காசை எடுக்கணும்னு நினைச்சிருப்பான். அதனாலதான் வேணும்ட்டே அங்க இருக்க பொருளை தட்டி சவுண்ட வர வச்சிருப்பான். அந்த பொண்ணு என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக போயிருப்பாங்க. அந்த கேப்ல வேகமா இவனுமே காசை எடுத்துருவான். அந்த பொண்ணுக்கு தெரியாம சைலண்டா அங்க இருந்து கிளம்பி இருப்பான். சத்தியமா அந்த பொண்ணுகிட்ட நான் தப்பாலாம் நடந்துக்கல சார், காசு எடுக்கிறதுக்காக தான் போனேன், சைலண்டா அங்க இருந்து கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்பாவை சந்தேகப்படுறதா பையனை சந்தேகப்படுறதா அப்படின்றது போலீஸ்க்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. இப்ப ஆன்டி கிட்ட என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆன்டியும் நடந்த சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பா. ஆன்டி எதர்ச்சியா சவுண்டு கேட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. யாரோ தப்பா நடந்துக்கிட்டாங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. வீட்டுல இருக்கிறது ஹஸ்பண்ட் பையன் தானே, அவங்கள யாராவது தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவங்க நினைக்கிறாங்க. நடந்த விஷயத்த பத்தி வெளியெல்லாம் சொல்லக்கூடாது, அப்படி சொன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருப்பாங்க. இதை கேட்டுதான் இந்த பொண்ணு பயந்துருப்பா. இங்க இருந்து கிளம்பிடலான்ற மாதிரி கிளம்பி போயிருப்பா. அப்படிதான் பார்க்ல உக்காந்துட்டு இருந்திருக்கா போல. அதுக்கப்புறமா அவ சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஆன்டி இன்டைரக்டா மிரட்டி இருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் ஆன்டி சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பம் தான் சேர்ந்து ஏதோ பண்ணிருக்காங்க, இந்த குடும்பத்து மேல இன்னமும் டவுட்டை வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஒருவேளை இந்த குடும்பம் இல்லைன்ற பட்சத்துல வேற யாரு பண்ணிருப்பா அப்படின்ற ஆங்கிள்லயே இவங்க யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது வேற ஒரு விஷயம் இவங்களுக்கு தோணுது. பூஜாவோட அப்பா ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காரு. அது ஏன் ஆக்சிடென்ட் இல்லாம திட்டமிட்ட கொலையா இருக்கக்கூடாது, அப்படி கொலை பண்ணிட்டு இந்த பொண்ணுகிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்காக கூட யாராவது பண்ணிருக்கலாம், அந்த ஆங்கிள்லயும் யோசிக்கணும். முதல்ல அப்பா எப்படி இறந்து போனாருன்றதை அந்த பொண்ணுகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு யோசிக்கிறாங்க. அந்த என்ஜிஓ லேடி மூலியமா தான் பூஜா கிட்ட பேசுறாங்க. பூஜாவும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. அப்பா பூஜாக்கு மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிடுவாரு. இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அப்பா இருக்காருல, தெரியாதனமா ஒரு வண்டி இடிச்சு இறந்து போயிருப்பாரு. அதை இவங்களால பார்க்க முடியாதுல்ல, எக்ஸாக்டா எப்படி நடந்ததுன்னு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி அங்க இருக்கவங்க கிட்ட விசாரிச்சு பார்ப்போன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி விசாரிக்கும் போது தான் ஒரு பையனை பத்தி இவங்களுக்கு தெரிய வருது. இந்த பையனோட மெடிக்கல் ஷாப்ல தான் மருந்தெல்லாம் வாங்கியிருக்காங்க போல. கொஞ்ச தூரம் போனோடனே ஆக்சிடென்ட்ல அவர் இறந்து போயிருப்பாரு. எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்றதெல்லாம் இந்த பையன் சொல்றான். அது திட்டமிட்ட கொலைலாம் கிடையாது, சாதாரண ஆக்சிடென்ட் அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே 2 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு ஊர்ல இருந்திருக்காங்க. எதுக்காக திடீர்னு இந்த ஊருக்கு வந்தாங்க, அதை கேட்டா பூஜா சரியா பதில் சொல்ல மாட்டா. கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு, நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஊர்ல போய் விசாரிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரை பத்தி விசாரிக்கிறாங்க. ஆமா இவங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருந்தாங்கன்ற மாதிரி ஊர் மக்கள் சொல்றாங்க. எப்படியோ பூஜாவோட சித்தப்பாவை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவருமே போட்டோவை பார்த்துட்டு இது என்னோட அண்ணன் பொண்ணு தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எதனால வேற ஊருக்கு போனாங்கன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இப்ப சித்தப்பா ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாரு. என் அண்ணன் ஒய்ஃபை சந்தேகப்பட்டு கொலை பண்ணிருக்காரு, இங்க இருந்தா மாட்டி போன்றதுக்காக தான் பொண்ணை கூட்டிட்டு வேற இடத்துக்கு போயிட்டாருன்ற மாதிரி சொல்றாரு. உண்மையில அவர் தான் கொலை பண்ணாரான்றது கிளியரா தெரியல. பூஜாவோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. அது சார்ந்து இந்த இடத்துல விசாரணை எல்லாம் நடந்தது. என் அண்ணனை தேடிட்டு இருந்தாங்க, கடைசி வரைக்கும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த சித்தப்பாக்கு ஒரு பையன் இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த பையனுமே சில டீட்டெயில்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி கிளம்பலான்ற மாதிரி இவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த சித்தப்பாக்கும் அப்பாக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கான்ற மாதிரி விசாரிச்சு பார்த்திருப்பாங்க. சொத்து ரிலேட்டடா ரெண்டு பேருக்குள்ளேயும் பிரச்சனை போனது இவங்களுக்கு தெரிய வருது. ஒருவேளை சித்தப்பா ஏதாவது பண்ணிருப்பாரா, அப்படி இல்லைன்னா சித்தப்பா பையன் ஏதாவது பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்பாவும் பூஜாவும் இங்க இருந்து கிளம்புனாங்கல்ல, அப்படி கிளம்புனதுக்கு அப்புறம் தான் சித்தப்பாக்கு நிறைய சொத்து முழுசா கிடைச்சிருக்கும். சோ சித்தப்பா கூட பிளான் பண்ணி இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இந்த லேடி அசிஸ்டன்ட் சேகரிச்சாங்கல்ல, அந்த தகவலை பத்திலாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. சார் சித்தப்பாவும் பையனும் கூட இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா அப்பா இருக்காருல, பூஜா கூட பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் முன்னாடி நடந்து போறாரு. அப்பதான் வண்டி இடிச்சு இறந்து போயிருப்பாரு. அது ஆக்சிடென்டா இல்லனா சித்தப்பா தான் பிளான் பண்ணி இடிச்சாரான்றது கிளியரா தெரியல. பூஜாவோட அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்து போனார்ல, அந்த சமயம் சித்தப்பாவும் பையனும் எங்க இருந்தாங்கன்றத விசாரிங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அப்ப ஆக்சிடென்ட்ல இறந்து போனார்ல, அது பூஜாவோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. சட்டுன்னு கத்திக்கிட்டே இவங்க முழிச்சிடுறாங்க. என்ஜிஓ லேடி இருக்காங்கல்ல, என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பக்கத்துல வந்து பாக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் இந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. நீயும் உன்னோட அப்பாவும் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட அம்மா கொல்லப்பட்டிருக்காங்க. உன் அப்பா தான் இதை பண்ணிருக்காருன்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க.
உண்மையில என்ன நடந்தது சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இப்பதான் இவங்களும் தயங்கிக்கிட்டே ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அம்மா அப்பா இவங்கன்னு சந்தோஷமா இருந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் தம்பி கூட ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அம்மா இருக்காங்கல்ல, இந்த பிரச்சனை எல்லாம் வேணாம், சொத்தை கூட அவங்களே எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் என்னால விட்டு கொடுக்க முடியாது, அந்த சொத்தை வச்சுதான் என்னோட பொண்ணு விருப்பப்பட்டதை நான் படிக்க வைக்க போறேன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அம்மாவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அன்னைக்கு நான் டியூஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா. இவ வீட்டுக்கு வரும்போது ரத்த கரையை பார்த்த மாதிரி தானே காமிச்சாங்க. ஆனா உண்மையில சித்தப்பா பையன் வீட்டை விட்டு போனதை இந்த பொண்ணு பார்த்திருப்பா. சித்தப்பா பையன் எதுக்காக பதட்டமா போறாருன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பா. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ள போய் பார்த்திருப்பா. அம்மா அந்த இடத்துல இறந்து போயிருப்பாங்க. சித்தப்பா பையன் தான் இதை பண்ணிருக்கான்றது இந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த பொண்ணு பாடியை பார்த்துட்டு இருக்கும் போது யாரோ பின்னாடி வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அப்பதான் வந்திருப்பாரு. அப்பா கிட்ட இவ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பா. பூஜாவோட அப்பா தான் அம்மாவை சந்தேகப்பட்டாரு, டார்ச்சர் பண்ணாருன்ற மாதிரிலாம் சித்தப்பாவும் பையனும் கதையை கிளப்பி விட்டுருப்பாங்க. அதனால நம்ம மேலதான் டவுட் வரும்ன்ற மாதிரி பூஜாவோட அப்பா நினைச்சிருப்பாரு. பூஜாவை கூட்டிட்டு வேற ஒரு ஊருக்கு கிளம்பி போயிருப்பாரு. ஸோ இப்போ சித்தப்பா பையன் தான் இதை பண்ணான்றது தெரிஞ்சிருச்சுல. இந்த பையனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் ஆமான்றதை இவன் ஒத்துக்கிறான். என்ன நடந்தது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றான். ஆக்சுவலா அப்பாக்காக இவன் பேசுறதுக்காக தான் அந்த வீட்டுக்கே போயிருப்பான். பெரியமா பெரியப்பாவை இதுல சைன் போட சொல்லுங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கான். இவங்க இருக்காங்கல்ல, அதெல்லாம் பண்ண முடியாது, முதல்ல என்னோட ஹஸ்பண்ட் வரதுக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க ஓவரா திட்டுற மாதிரி பேசிடுறாங்க. கோவப்பட்ட இவன் இருக்கான் பாத்தீங்களா, இங்க இருக்க ஒரு அருவாளை எடுத்து இவங்க கழுத்திலேயே வெட்டிடுறான். வெட்டினதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு பயம் வந்திருக்கும். வேகமா அங்கிருந்து ஓடி போயிருப்பான். இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்பாவையும் நீ தானே சாவடிச்சேன்னு கேக்குறாங்க. சார் சத்தியமா அப்பாவை நான் சாவடிக்கலன்ற மாதிரி சொல்றான். அப்பாவை கொண்டதை இவனா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் சந்தேகப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆக்சுவலா அப்பாவும் பொண்ணும் அந்த ஊரை விட்டே ஓடி போயிட்டாங்கல்ல, என்னைக்கா இருந்தாலும் அவங்களால பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு இந்த பையன் யோசிச்சிருப்பான். அவங்க 2 பேர் எங்க இருக்காங்கன்ற மாதிரி ஆளுங்களை வச்சு தேடிக்கிட்டே தான் இருந்திருப்பான். அந்த மாதிரி தேடி ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு போல. 2 பேருமே இந்த ஊர்ல தான் இருக்காங்கன்ற மாதிரி தகவலை கொடுத்திருப்பாரு. சோ தகவலை தெரிஞ்சுக்கிட்ட இவன் கூட அப்பாவை கொலை பண்ணிருக்கலாம், அந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. உண்மையை சொல்லு, நீ தானே எல்லை மீறி நடந்தன்னு கேட்கிறாரு. சார் சத்தியமா நான்லாம் அப்படி பண்ணல சார், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இவனுமே சொல்லிட்டு இருக்கான். பூஜாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அங்கிள் ஆண்டி வீட்டுல தானே ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கான கள்ள சாவியை இவன் ரீசெண்டா தான் ரெடி பண்ணியிருப்பான். அன்னைக்கு நைட்டுமே இவனோட டவர் ரேஞ்சு ஏறக்குறைய அந்த ஏரியா கிட்ட தான் இருக்கும். நீ இங்கதான் இருந்திருக்க, நீ தான் இப்படி பண்ணிருக்க, ஒத்துக்கோன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார் சத்தியமா நான் இந்த மாதிரிலாம் பண்ணலன்ற மாதிரி இவனுமே சொல்றான். சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொலை பண்ணதை பூஜா பார்த்துட்டா. இப்ப பூஜாக்கு கண் பார்வை இல்ல, இருந்தாலுமே அவ சொல்றது மூலியமா எனக்கு பிரச்சனை வரும்ன்றதுக்காக கொல்றதுக்கு தான் நான் ட்ரை பண்ணேன். ஆனா அன்னைக்கு நான் கொல்றதுக்காக போலன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். பூஜா கிட்ட தப்பா நடந்துகிட்டது யாருன்னு தெரியல, ஆனா தப்பா நடந்துகிட்ட நபர் இருக்கான்ல, இந்த விஷயத்த மட்டும் வெளியே சொன்னேன்னு வச்சுக்கோ, உன் கதையை முடிச்சிருவான்ற மாதிரி காது கிட்ட வந்து சொல்லியிருப்பான். அந்த வாய்ஸ் வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். சந்தேக வட்டத்துல இருக்க எல்லாரையும் அந்த மாதிரி சொல்றேன், யாரோடது மேட்ச் ஆகுதோ எங்களுக்கு சொல்லுன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி பூஜாவை இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இதுல முதல்ல அங்கிளை தான் வர வைக்கிறாங்க. அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா, ரொம்ப தள்ளி இருந்து பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசாத, காதுக்கு பக்கத்துல போய் பேசுன்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி பேசலான்ற மாதிரி இவரும் காதுக்கு பக்கத்துல போய் பேசுறாரு. கேட்டு முடிச்ச இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இவர் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. நீ போலான்ற மாதிரி அங்கிள் அனுப்பி வச்சிடுறாங்க. அடுத்ததான் அங்கிள் பையனை வர சொல்றாங்க. முகேஷை எந்த மாதிரிலாம் பேச சொல்றாங்களோ முகேஷும் அந்த மாதிரி பேசிடுறான். இந்த பொண்ணுமே முகேஷ் இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறா. இப்ப அடுத்ததா சித்தப்பா பையனா அந்த இடத்துக்கு போக சொல்றாங்க. சார் நாளா இந்த விஷயத்த பண்ணல, நான்லாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்றான். இப்ப பண்ண போறியா இல்ல அடி வாங்க போறியான்ற மாதிரி மிரட்டுறாங்க. வேற வழியே இல்லாம இவனுமே சொல்றதுக்காக வந்துடுறான். இவன் சொல்லிட்டு இருக்கிறத கேட்டு பூஜா செம்மையா பயப்படுறா. இப்ப பயப்படுற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாள். என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி எல்லாருமே பக்கத்துல வந்துடுறாங்க. இவன் தான் இந்த விஷயத்த பண்ணானா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இல்ல சார், இவன் என்கிட்ட தப்பா நடந்துக்கல, ஆனா இவன் தான் என்னோட அம்மாவை கொன்னா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உன் அம்மாவை இவன் தான் கொன்னான்றது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுமா, இப்ப வாங்கிட்டு யாரு தப்பா நடந்துகிட்டதுன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்கோம். இவன் தப்பா நடந்துகிட்டானா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல சார், இது அந்த வாய்ஸ் இல்லைன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. என்ன எல்லா ஆப்ஷனும் முடிஞ்சு போயிருச்சுன்ற மாதிரி நமக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். இன்ஸ்பெக்டர் வேற ஒரு ஆப்ஷனையும் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. வேற சில க்ளூ எல்லாம் வச்சுதான் இந்த ஆப்ஷனை ரெடி பண்ணிருப்பாரு. அவனை கூப்பிடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்பதான் புதுசா யார் இந்த இடத்துக்கு வந்திருக்கான்றதை நமக்கு காட்டுறாங்க. அப்பா இறந்து போனதை மெடிக்கல் ஷாப் பையன் ஒருத்தன் பார்த்தான் பாத்தீங்களா, அவன் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இப்ப அவனுமே இந்த பொண்ணுக்கு பக்கத்துல வந்து அந்த டைலாக்க சொல்றான். அதை கேட்கிற இந்த பொண்ணு ஷாக் ஆயிடுறாங்க. இவன் தான்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதனால போலீஸுங்க பக்கத்துல வந்து இந்த பையனை லாக் பண்றாங்க. போலீஸுங்க எப்படி இவனை வர வச்சாங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். அதுக்கான காரணத்தை இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த நேரம் அந்த இடத்துல யாரோட டவர் ரேஞ்ச் எல்லாம் காட்டுச்சோ அவங்களெல்லாம் சந்தேக லிஸ்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. அதுல இந்த பையனோட டவர் ரேஞ்சோ காட்டியிருக்கோம். அந்த நாள் நைட்டு நேரம் அங்க போயிருக்க, அதை வச்சுதான் ஒன்ன வர வச்சோம். இப்ப கன்ஃபார்மே ஆயிடுச்சு, எதுக்காகடா இந்த விஷயத்த பண்ண அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு.
இவனுமே நடந்த விஷயத்தெல்லாம் இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அப்பா பொண்ணுக்கு மெடிசின் வாங்குறதுக்காக அடிக்கடி இந்த கடைக்கு வருவாரு பாத்தீங்களா? அப்ப இவன் அந்த பொண்ணை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பான். அந்த பொண்ணை இவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால வேணும்ட்டே அப்பா கிட்ட ரொம்ப ஸ்வீட்டாலாம் நடந்துப்பான். காசு இல்லைன்னா பரவாயில்ல, அடுத்த வாட்டி வரும்போது தாங்கன்ற மாதிரிலாம் சொல்லுவான். அதே மாதிரி மெடிசனை நான் வீட்டுக்கே கொண்டு வந்து தரேன்ற மாதிரி சொல்லுவான். நைட்டு நேரம் வீட்டுக்கே மெடிசன்லாம் கொண்டு வந்து தருவான். அப்பாக்குமே இவனை பிடிக்கலாம் ஆரம்பிச்சிருக்கும். ஒரு ஸ்டேஜில் அப்பா இறந்து போயிருப்பாரு. அந்த பொண்ணு மட்டும்தான் தனியா இருக்க ஆரம்பிச்சிருப்பா. அந்த பொண்ணு மட்டும் தானே அந்த வீட்டுல தனியா இருக்கா, நம்ம வீட்டுக்குள்ள பூந்து எல்லை மீறி நடந்தா என்னன்ற மாதிரிலாம் இவன் யோசிச்சிருப்பான். அந்த நாள் நைட்டு இவன் தான் வீட்டுக்குள்ள சைலண்டா நுழைஞ்சிருப்பான். இவன் போனோட நுழைஞ்சிருப்பான். அதனால தான் டவர் ரேஞ்ச் மூலியமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு ட்ரெஸ் மாத்துறதுக்கு நினைக்கும் போது இவன் தான் எட்டி பார்த்திருப்பான். அந்த பொண்ணுமே யாரு யாருன்ற மாதிரி கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. இவன் எதுவுமே சொல்லாம ரூம்குள்ள வந்திருப்பான். சட்டுன்னு அந்த பொண்ணை லாக் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துருவான். அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. நடந்த விஷயத்த மட்டும் யார்கிட்டயாவது சொன்ன உன்னை என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி இவன் மிரட்டி இருப்பான். இவ்வளவு பண்ணிட்டு இந்த மெடிக்கல் ஷாப் பையா இருக்கான்ல, நானே வேணா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற இன்ஸ்பெக்டர் பச்சை பச்சையா கேட்கிறாரு. கல்யாணம் பண்ணிக்கணும் நினைச்சா வச்சுக்கோ, அவங்க அப்பா கிட்ட முறைப்படி பேசியிருக்கணும், இந்த மாதிரிலாம் நடந்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த விஷயம் நடந்ததுனால தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கிரைம் வெளியே வந்திருக்கும். ஆக்சுவலா சித்தப்பாக்கும் அப்பாக்கும் சண்டை போயிருக்கும். ஆனா சித்தப்பா பையன் கொலை பண்ணியிருப்பான். சோ அவன் குற்றவாளியில அவனையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதோட இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.